இன்று நாம் 7ஆம் திருமுறையில் அமைந்த சுந்தரர் பாடிய பாடலில் பேயோடு ஏனும் பிரிவொன்று இன்னாது என்பர் பிறரு எல்லாம் காய்தான் வேண்டில் கனிதான் அன்றோ கருதி கொண்டக்கால் நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்காட்பட்டோருக்கு வாய்தான் திறவீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. அருமையான உதாரணம். முதல்ல என்ன சொல்றாரு, அப்பா ஒருவனுக்கு விருப்பம் காயா கனியா என்பது கிடையாது. அவனுக்கு பிடித்தது, அவனுக்கு விருப்பமானது. அது காய் கனி என்பதெல்லாம் கிடையாதுப்பா. அவனுக்கு எதை விரும்பி எடுக்கிறானோ அது காய் சிறப்புடையதா கனி சிறப்புடையதா, எது பெரிது எது சிறப்பு எது நல்லது அப்படியெல்லாம் கிடையாது. அவன் விரும்பி எடுக்கிறான். அது காயோ கனியோ அவனுக்கு விருப்பமுடையதாக இருந்தால் அது அவனுக்கு சிறப்புடையது. அதில் எவ்வளோ அழகா உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. காய் சிறந்ததா கனி சிறந்ததா என்பதல்லவா, அதை பிடிச்சு அவன் காயே எடுத்தாலும் அது அவனை பொறுத்தவரை அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவனுக்கு அது சிறப்பு வாய்ந்தது. இது என்ன இந்த பொருளெல்லாம் விரும்புகிறான், அவனுக்கு பிடிச்சிருக்குப்பா. அவனுக்கு பிடிச்சிருந்தா அந்த பொருள் சிறப்பு வாய்ந்தது அவனை பொறுத்தவரை, மற்றவர்கள் பார்வையில் எப்படியோ இப்படின்னு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். காய்தான் வேண்டி கனிதான் அன்றோ கருதி கொண்ட கால். காயா இருந்தான கனியா இருந்தான அவன் வேண்டி காயை பெற்றாலும் அது அவனை பொறுத்தவரை அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. சரி, இப்படி இந்த பேய்தான் எனினும் அந்த நட்பை பிரிந்தவர்கள் உம்மை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். பிரிவு ஒன்று இன்னாது என்ப பிறர் எல்லாம், உன்னை தவிரப்பா பிறர் எல்லாரும்பா. இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் எப்படி தெரியுமா, பேயோட நட்புனா கூட அதை பிரிஞ்சா நட்பு நட்பு தானேப்பா. அது என்ன பேயோட நட்பு தெய்வத்தோட நட்பு? நட்புன்னா நட்பு. எப்படி விரும்பியது காயா கனியா என்பதல்ல, எனக்கு விருப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது போல பேயோட நட்புனா கூட அது பிரியும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா உன்னை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி. ஆனா நீ இருக்க பாரு, நாங்க எப்படி உன்னை வணங்குறோம். நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்கு ஆட்பட்டோருக்கு, உண்மையே நாங்கள் ஆளாக கொண்டு ஆட்பட்டு திரிகின்ற உன் பக்தரிடத்தில் போய் வாய்தான் திறவீர். உனக்கு எங்களை பத்தி எந்த கவலையும் இல்லை. நாங்க உன்னிடத்தில் பிரிந்தாலோ இல்லை நீ எங்களை விட்டு பிரிந்தாலோ இல்லை எங்களுக்கு கண்ணு போனா என்ன, வேற என்னதான் நாங்கள் இழந்து துன்பப்பட்டால்தான் உனக்கு என்ன. பேய பிரிஞ்சவங்க கூட கஷ்டப்படுறான் ஐயா, ஆனா உன்னை தவிர வேற எல்லாரும் அப்படிதான் இருக்கான். ஆனா நீ, நாங்க என்ன பேயா, உன்னையே நினைக்கிற அடியார்கள் கூட்டம் அப்பா. நாய் போல திரிந்து உன்னை தவிர வேறொன்றை நாடாதவர்கள் அப்பா. உன் மீது இப்படி பக்தியை பொழிந்து உன்னையே பாடி துதிக்கின்ற அடியார்கள் அப்பா. ஆனா அவர்கள் பிரிகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவர்களை பிரிஞ்சு நீ இருக்க, அவர்கள் இவ்வளவு உன்னிடத்தில் கோபித்துக் கொள்கிறார்கள், வருத்தம் காட்டுகிறார்கள். பேய பிரிஞ்சவனுக்கு இருக்கிற வருத்தம் கூட உனக்கு இல்லையே. இவ்வளவு கேட்கிறேன், இவ்வளவு பேசுகிறேன், வாய்தான் திறவீர் திருவாரூரிரே வாழ்ந்து போதீரே என்று அழகான 2 உதாரணங்களை காட்டி தன் நிலைப்பாட்டை, இறைவன் தன் மீது வைத்திருக்கிற அன்பு இவ்வளவுதானா, உன்னுடைய அன்பு இவ்வளவுதானா என்று உரிமையோடு கேட்கிறார். 10வது பாடல். செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர், பொருந்தி திருமூலத்தானமே இடமாக கொண்டீரே, இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோம், வருந்தி வந்தும் உமக்கு ஒன்று உரைத்தால் வாழ்ந்து போதீரே. எப்பா, செருந்தி மரங்களிலிருந்து பூக்கின்ற செம்பொன் மலர்கள் சோலை சூழ்ந்த திருவாரூர் இதுதானாப்பா. திரும்ப இவருக்கு கண் பார்வை இல்லைல்ல, மீண்டும் நினைவுபடுத்துறார். பா, திருவாரூருக்கு வந்துட்டேனா, நான் திருவாரூர்ல தான் இருக்கேனா, பேசுறது உன் கூட தானா, நிஜமாகவே உன் திருமூலட்டானத்துக்கு தான் வந்திருக்கேனாப்பா. பொருந்தி அப்படிப்பட்ட, ஏன்னா நீ அவ்வளவு கருணையாச்சே,
அவரை இறைவன் அத்தனை அளவுக்கு ஆட்கொண்டது திருவாரூரில் தானே. அதனால் அந்த தெய்வமே தான் நீதானா? பொருந்தி திருமூலத்தானமே இடமாக கொண்டீரே. நீ பொருந்தி வந்து இந்த மூலஸ்தானத்துல தானப்பா வந்து அமர்ந்து கொண்டாய் திருவாரூரில். நான் என்ன செய்வேன்? இருந்தும் நின்றும் கிடந்தும். இருந்தும் என்றால் அமர்ந்து, நின்று, கிடந்து என்றால் படுத்து. அப்ப இருந்தும் உன்னதான் நினைப்பேன், நிற்கும் போதும் உன்னதான் நினைப்பேன், கிடந்தும் உண்மையே இகழாது ஏத்துவோம். இருந்தும் நின்றும் கிடந்தும் ஒரு வினாடி உன்னை மறந்திருக்கேனா? ஒரு நிலையிலாவது உன்னை மறந்திருக்கிறேனா? இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துகிறேனே. உன்னை என்னைக்காவது இகழ்ந்திருக்கேனா? எப்பொழுதும் உன்னை ஏத்திக் கொண்டே புகழ்ந்து கொண்டே துதித்து கொண்டே இருக்கின்ற என்னை உன்னிடத்தில் வருந்தி வந்தோம். முடியலப்பா, கண்ணு போயிடுச்சுப்பா, இது வரைக்கும் உன்னிடத்தில் கேட்டது இல்லையே. அப்படி வருந்தி வந்தும் என் கண்ணை கொடு என்று உன்கிட்ட கேட்க கூட வாய் விட்டு கேட்டுட்டேன். உமக்கு ஒன்று உரைத்தால் நீ இதுவரையில் ஏனென்று கேட்காமல் என் குறையை நீ அகற்றாமல் இருக்கிறாயே, வாழ்ந்து போதீரே என்று சொல்கிறார். 11வது பாடல். காரூர் கண்டத்து என் தோள் முக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் திருமூலத்தானத்தே அடிப்பேர் ஆரூரன் பாரூரறிய என் கண் கண்டீர் நீரே பழிபட்டீர் வாரூர் முளையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே. கருப்பான கண்டமுடையவன் நீலகண்டன், என் தோள்களை உடையவன், முக்கண்களை உடையவன், கலைகள் பலவற்றிற்கு உரிமையாக உடையவன், ஆளாக உடையவன், திருவாரூரிலே திருமூலஸ்தானத்திலே இருக்கின்ற இறைவனே, எல்லாரும் பார்க்க என் கண்ணை எடுத்துட்டிய. எனக்கு ஒன்றும் பழி இல்லைப்பா. ஐயோ, சுந்தரர் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரு, அதனால தான் இறைவன் கண்ணெடுத்தாரு, யாரும் என்ன சொல்ல போகிறது, சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் எனக்கு தெரியும், என் செயல் எதுவும் கிடையாது. இந்த உலகத்துக்கு தெரியாது, புறப்பார்வையால் பார்க்கின்ற இவர்களுக்கு தெரியாது, அகக்கண் கொண்டு பார்க்கின்ற தேவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். வாரூர் முளையால் பாகம் கொண்டீர், அம்பிகைக்கு தெரியும். அவ ஒரு கண்ணால் அவ பார்க்கறாள்ல, அவளுக்கு தெரியும். அதனால் அம்பிகையை கூப்பிடுறார் இந்த இடத்தில். வாரூரில் உமையால் பாகமாக இருக்கின்றீரே, உன் மனைவி பார்க்கலையா, என் தாய் பார்க்கலையா, அவ உன் மனசுக்குள்ள இல்லையா, இடபாகத்துல இருக்காளே, அவளுக்கு தெரியும் இந்த உண்மை. பாரூர் அறிய என் கண் கொண்டீர், ஆனால் நீரே பழிபட்டீர். இத்தனை நம்பிக்கை உடைய சுந்தரரின் கண்களை இந்த சிவபெருமான் பறித்து கொண்டாரே, என்ன இறைவன் இவன், பக்தர்களை இப்படி சோதிக்கின்றாரே என்று நீர்தான் பழிபட்டீர், வாழ்ந்து போதீரே என்று பாடுகிறார். அதற்கு பிறகு இந்த பாடல்களை பாடிய பிறகு இது எங்கன்னா திருமூலத்தானத்துல போய் பாடுறார், கர்ப்ப கிரகத்துல போய் பாடுறார். அப்பொழுது உடனே அவருடைய கண்கள் இந்த பாடல்கள் பாடியவுடன் அந்த 2வது கண்ணையும் அவர் பெற்றார் என்பது அவருடைய வரலாறு கூறுகின்ற செய்தி. இந்த பாடல் நம்ம இறைவனை வந்து உருகுவதும் ஒரு வகை, அவனை தன்னுடைய முழு ஆண்டவனாக நினைத்து நம்மை அடியவனாக பாவித்து மிகுந்த மரியாதையோடு பக்தி செலுத்துவது ஒரு வகை, ஒரு தந்தை தாயாக பாவித்து முழுக்க முழுக்க அன்பு பாராட்டுவது ஒரு அந்த சற்புத்திர மார்க்கம் ஒரு வகை. ஆனால் இந்த சக மார்க்கம், சக நண்பன் என்று உரிமை கொண்டு எந்த விதமான பயமும் அற்று எவ்வளவு உரிமை, எவ்வளவு தைரியமா நீ கொடுத்துதான் ஆகணும், எனக்கு உரிமை இருக்கு, நீ தான் தப்பு பண்ணன்னு இறைவனையே சுட்டி காட்டுகிறார் என்றால் வாழ்ந்து போதீரே, நீரே பழிபட்டீர், மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி, இப்படி உரிமையோடு எல்லாம் நீதான் செய்தாய் என்ற அந்த உரிமை நிலைநாட்டல் தான் இந்த பாடல். ரௌத்ர பாவம்,
கோபம், கோபம். உரிமையினால் வருகின்ற கோபம், பக்தியினால், அன்பினால் வருகின்ற கோபத்தையும், உரிமையையும், எல்லா உணர்வுகளையும் நமக்கும் ஒரு பெருத்த மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய பாடலாக இந்த பாடல் 11ம் அமைந்திருக்கிறது. இறைவன் சோதிப்பான், ஆனால் தன் பக்தர்களை கைவிட மாட்டான் என்பதை பாடலின் முடிவில் இவர் கண் பெற்றதாகவும் வரலாறு சொல்கிறது. ஆதலால் பக்தி செய்வீர். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.